ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதியில் எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் செய்வதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். திருப்பதி மற்றும் திருமலையில் ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் அல்லது தரிசன டிக்கெட் இருந்தும் ஆன்லைனில் ரூம் புக் செய்ய முடியலை என்றால் இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் டிடிடி ரூம்ஸ் திருப்பதி அல்லது திருமலையில் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் எப்படி டிடிடி ரூம்ஸ் புக் செய்யலாம் என்பதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் நேரடியாக போய் நம்ம புக் பண்ண முடியும். மற்ற எந்த இடங்கள்லையும் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் நம்ம கீழ் திருப்பதியில் புக் செஞ்சுக்க முடியாது. விஷ்ணு நிவாசத்தில் நேரடியாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் பில்டிங்குள்ளே என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டர் தினமுமே காலையில் 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 21 வயது அல்லது 21 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ஆஃப்லைனில் ரூம் வாங்க முடியும். 21 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ஆஃப்லைனில் ரூம் வாங்க முடியாது. அவங்களுடைய ஆதார் கார்டும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே சமயம் தனி ஒரு நபருக்கும் அன்மேரிட் கப்பிள்ஸுக்கும் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 2 நபர்கள் அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைனில் நம்ம ரூம் வாங்க முடியும். காலையில் 6 மணியிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை க்ளோஸ் செஞ்சுட்டு மறுநாள் காலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு தான் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரூம் மட்டும் தேவைப்பட்டால் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு இந்த ஆஃப்லைன் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி ரூம்ஸ் வாங்கிக்கலாம். 2 அல்லது 3 ரூம்ஸ் தேவைப்பட்டால் அதற்கு ஏற்றாற்போல் 2 அல்லது 3 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டோடு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் நின்று ரூம்ஸ் வாங்கிக்கலாம். ஆஃப்லைனில் ரூம் வாங்குறதுக்கு ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் அவசியமாக தேவை. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கடந்த 30 நாட்களில் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ கீழ் திருப்பதியில் நீங்கள் ஏதாவது ஒரு ரூம் இந்த பர்டிகுலர் ஆதார் நம்பர் அல்லது மொபைல் நம்பரை வைத்து ரூம் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ண நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை நீங்கள் கீழ் திருப்பதியில் அதே ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பரை வைத்து நீங்கள் மறுபடியும் ரூம் வாங்க முடியும். திருமலையில் இதே ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பரை வைத்து நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா அது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். திருமலைக்கு தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் இருக்குது. திருப்பதியிலேயே நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய ஆதார் கார்டும் யூஸ் செய்து நீங்கள் ரூம் எடுத்திருந்தால் நீங்கள் ஸ்டே பண்ண நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் அதே மொபைல் நம்பர் மற்றும் அதே ஆதார் கார்டை வைத்து நீங்கள் மறுபடியும் ரூம் எடுக்க முடியும். காலையில் 6 மணிக்கு இந்த கவுண்டர் ஓப்பன் செய்தாலும் நைட் 3 மணி 2:30 மணியிலிருந்தே நிறைய பேர் இந்த கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. புக்கிங் கவுண்டர் ஓப்பன் ஆனதும் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட எத்தனை ரூம் வேக்கண்ட் ஆகி ரெடியாக இருக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 ரூம் ரெடியாக இருக்குது வேக்கண்ட்டாக அப்படின்னா ஃபஸ்ட்டு நிற்கக்கூடிய 30 பேருக்கு கையில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எத்தனை பேர் இந்த ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்க, அவங்களுடைய எல்லாரினுடைய ஆதார் கார்டு நம்பர், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். ஒவ்வொருத்தரையாக கவுண்டர் முன்னாடி அழைச்சி அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஆதார் கார்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் நோட் செஞ்சுட்டு உங்களுடைய ஆதார் கார்டை உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மேலேயே ஒரு LED ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த LED ஸ்க்ரீனில் எத்தனை ரூம்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். விஷ்ணு நிவாசத்தில் 2 டைப் ஆஃப் ஏசி ரூமும் 2 டைப் ஆஃப் நான் ஏசி ரூம்ஸும் இருக்குது. அதனுடைய ரூம் ரெண்ட் டீட்டெயில்ஸ், காஷன் டெபாசிட் டீட்டெயில்ஸ், அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏசி ரூம் தேவைன்னா நீங்கள் ஏசி ரூம் தேவை, நான் ஏசி ரூம் தேவை தான் கேட்க முடியுமே தவிர்த்து ஏசி ரூம்லேயே எனக்கு இந்த டைப் கொடுங்க, நான் ஏசியில் இந்த டைப் கொடுங்கன்னு கேட்டு வாங்க முடியாது. எந்த ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு அலாட் செஞ்சு கொடுப்பாங்க.
ரூம் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காஷன் டெபாசிட் நீங்கள் ரூம் வெக்கேட் செய்த நாள்லேருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இப்போது வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய 30 ரூம்ஸுமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 ரூம்ஸ் அவங்களுக்கு வேக்கண்ட் ஆன பிறகு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ரூம்ஸ் எல்லாமே அலாட் பண்ணிகிட்டே வருவாங்க. இதே ப்ராசஸ் நைட் 9 மணி வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 9 மணிக்கு அதற்கப்புறம் கம்ப்ளீட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு தான் மறுபடியும் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ரூம் ரெண்ட் பே பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதற்கப்புறம் ஒரு ரூம் ஸ்லிப் கையில் கொடுத்துப்பாங்க. அதற்கடுத்து நீங்கள் எந்த ஃப்ளோரில் உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அங்கே போய் நீங்கள் ரூம் கீ வாங்கணும். சப்போஸ் ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் முதல் நாள் நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்படுது என்பதை அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா 24 ஹவர்ஸில் நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிடணும் என்பதையும் சொல்லிடுவாங்க. ரூம் அலாட் ஆன நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் நமக்கு அந்த ரூம் அலாட் செஞ்சு கொடுக்குறாங்க. இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். மேக்ஸிமம் 2 நாட்கள் மட்டும்தான் ஒரு ரூமில் நம்ம ஸ்டே பண்ண முடியும். 3rd டே யாரையுமே அந்த ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. விஷ்ணு நிவாசத்தில் எல்லா ரூம்ஸுமே ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஃப்ரீ அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சிங்கிள் பர்சனாக வர்றீங்க அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்து இறங்குறீங்க, உடனடியாக திருமலைக்கு போகிறீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு இடம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல கூட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். பாத்ரூம்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது. பாத்ரூமில் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கும். இலவச SSD டோக்கன்ஸ் கூட விஷ்ணு நிவாசம் பில்டிங்கில் கொடுக்குறாங்க. அது தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். விஷ்ணு நிவாசம் பில்டிங் முன்னாடியே திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் அதிகாலை 3 மணியிலிருந்து நைட் 11:30 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இது போக திருமலைக்கு போகிறதுக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ் சுற்றி பார்க்கறதுக்கும் திருப்பதியில் சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்க்கறதுக்கும் ப்ரைவேட் கேப்ஸ் அண்ட் ஜீப் ஃபெசிலிட்டிஸ் கூட விஷ்ணு நிவாசம் வாசல்லே 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கும். ஸோ விஷ்ணு நிவாசத்தில் ரூம் கிடச்சிச்சுன்னா நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். விஷ்ணு நிவாசத்திலிருந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் கோவிந்தராஜ பெருமாள் கோவிலும் இருக்குது. அடுத்து திருமலையில் நேரடியாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். திருமலையில் நேரடியாக போய் நம்ம ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. 21 வயது அல்லது 21 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் செய்து ஆஃப்லைனில் ரூம் வாங்க முடியும். 21 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களோ அவங்களினுடைய ஆதார் கார்டோ ஆஃப்லைன் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தனி ஒரு நபருக்கும் அன்மேரிட் கப்பிள்ஸுக்கும் ஆஃப்லைனில் திருமலையில் ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு வேலிட் மொபைல் நம்பர் இருக்கணும். ஒரு முறை உங்களுடைய ஆதார் கார்டையும் மொபைல் நம்பரையும் வைத்து ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் திருமலையில் ரூமில் ஸ்டே பண்ண நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை அதே மொபைல் நம்பரையும் ஆதார் கார்டையும் பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் எடுக்க முடியும். CRO ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய LED ஸ்க்ரீனில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் கேட்டகரி A ரூம்ஸ் எவ்வளவு அவைலபிளாக இருக்குது, கேட்டகரி B ரூம்ஸ் எவ்வளவு தற்போது அவைலபிளாக இருக்குது, எத்தனை ரூம்ஸ் கடந்த 1 மணி நேரத்தில் அலாட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எத்தனை ரூம்ஸ் மீதம் இருக்குது போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கக்கூடிய LED ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நைட் 8 மணிக்கு போகிறேன், மதியம் 2 மணிக்கு போகிறேன், எனக்கு ரூம் கிடைக்குமான்னு தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதுபோல் நீங்கள் போகக்கூடிய சமயத்தில் CRO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய LED ஸ்க்ரீனில் நீங்கள் நேரடியாக போய் செக் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் ரூம் அவைலபிலிட்டி தெரியுமே தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம ஆஃப்லைன் ரூம் அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்க முடியாது. CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. இந்த கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் க்யூவில் நைட் 1 மணிலேருந்து 2 மணிலேருந்தே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மினிமம் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால்தான் ஆஃப்லைனில் நாம் ரூம் வாங்க முடியும்.
உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டால் உங்களில் ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டோடு நின்று இந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் அதற்கேற்றாற் போல் நீங்கள் 2 அல்லது 3 பேர் உங்களுடைய ஆதார் கார்டோடு இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். க்யூவில் ஜாயின் செய்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடிக்கிறதுக்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சி பொறுத்தும் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகும். கவுண்டர் பக்கத்தில் போன உடனே நம்முடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிப்பாங்க, ஆதார் கார்டு நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எத்தனை ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்க என்ற டீட்டெயில்ஸும் கேட்டுப்பாங்க. அதற்கடுத்து ஒரு ஸ்லிப் நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் எந்த நேரத்தில் எந்த நாளில் நம்ம ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோம், நம்முடைய ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பரினுடைய லாஸ்ட் 4 டிஜிட்ஸ், வெப் கேமராவில் எடுத்த அந்த ஃபோட்டோவினுடைய காப்பி எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். அதுலேயே நமக்கு நோட் என்று ஃபஸ்ட்டு பாயிண்டில் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நம்முடைய மொபைல் நம்பருக்கு வர்றதுக்கு தோராயமாக எத்தனை மணி நேரம் ஆகும் என்பதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் கரண்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்ற டீட்டெயிலுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வைத்தும் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். திருமலையில் 4 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. கேட்டகரி ஏ, கேட்டகரி பின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டகரி ஏல நான் ஏசி ரூம்ஸ் 50 ரூபாய் ரூம் மற்றும் 100 ரூபாய் ரூம் இருக்கும். கேட்டகரி பியில் 1000 ரூபாய் நான் ஏசி ரூமும் 1518 ரூபாய் ஏசி ரூமும் இருக்கும். இந்த 4 டைப் ஆஃப் ரூம்ஸ் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் ரூம்ஸில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய சமயத்தில் நம்ம எந்த கேட்டகரியும் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக கேட்டகரி ஏ ரூம் தான் நமக்கு அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. கேட்டகரி ஏலேயே 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் எது வேக்கண்ட்டாக இருக்கோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அலாட் செஞ்சு கொடுத்துரும். கேட்டகரி பி ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டகரி பி வேணும்னு மென்ஷன் பண்ணணும். கேட்டகரி ஏ, கேட்டகரி பி இது 2 தான் நமக்கு ஆப்ஷனில் இருக்கும். இது 2 தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியுமே தவிர்த்து கேட்டகரி ஏலேயே எனக்கு இந்த டைப் ஆஃப் ரூம் கொடுங்க, கேட்டகரி பிலேயே இந்த டைப் ஆஃப் ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க முடியாது. ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடித்த பிறகு அலாட்மெண்ட் மெசேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடியே வெயிட் பண்ணிக்கலாம். இல்லைனா சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஏசி ஹால்ஸில் போய் வெயிட் பண்ணலாம். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்தும் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும் 1 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். 7 மணி நேரம் என்பதெல்லாம் அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய நாட்களில் தான் ஆகும். இல்லைனா மேக்ஸிமம் 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரல அல்லது மொபைலில் டவர் எடுக்கலைன்னா உங்களுடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் ஏஆர்பி கவுண்டருக்கு முன்னாடியும் சுதர்ஷன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடியும் ஒரு ஸ்டாண்டலோன் மிஷின் வச்சுருப்பாங்க. பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் அந்த மிஷினை சுற்றி இருப்பாங்க. அந்த மிஷினில் போய் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கா இல்லையா என்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ரூம் அலாட் ஆகியிருந்துச்சுன்னா எங்கே அலாட் ஆகியிருக்கு என்ற டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் உங்களுடைய மொபைலில் கேப்சர் பண்ணிவிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு நீங்கள் நேரடியாக போயிடலாம். மேக்ஸிமம் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நமக்கு வந்துடும். அந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் நமக்கு அலாட் ஆகியிருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க், எத்தனை மணி நேரத்திற்குள்ளே போய் நம்ம செக்இன் பண்ணணும், அடுத்து வரக்கூடிய செகண்ட் மெசேஜில் எத்தனை மணிக்கு நாம் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் என்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப், ஆதார் கார்டு கொடுக்கணும். ஆதார் கார்டு நம்பரும் மொபைல் நம்பரும் நோட் பண்ணிவிட்டு அதை நம்ம கையிலேயே இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அங்கேயும் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதற்கப்புறம் ரூம் ரெண்ட் பே பண்ணணும். ரூம் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பேமெண்ட் செய்து முடித்த பிறகு ஒரு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. எங்கே போய் நம்ம கீ கலெக்ட் பண்ணணும் என்பதையும் சொல்லிடுவாங்க. அங்கே போய் நம்ம கீ வாங்கிக்கலாம். நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் 24 மணி நேரம் மட்டும்தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் கீ வாங்கும் போதே கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்பதை நீங்கள் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா 24 ஹவர்ஸில் வெக்கேட் பண்ணி கொடுத்துடுங்க என்பதையும் சொல்லிடுவாங்க. இதுதான் திருமலையில் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர்.
ரூம் வெக்கேட் செஞ்சு ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்தில் யார் ரூம் கீ வாங்கிக்கிட்டாங்களோ, யார் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சாங்களோ, இந்த 2 சமயத்தில் யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களே போய் தான் மறுபடியும் ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணணும். அப்போவும் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த 3 ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும். காஷன் டெபாசிட் நம்ம ரூம் வெக்கேட் செய்த நாள்லேருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் வெக்கேட் செய்து கொடுத்த பிறகும் நம்முடைய மொபைல் நம்பருக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம் என்ற மெசேஜும் வரும். திருமலையில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அன்றைய நாளினுடைய ரூம் வேக்கன்சி எல்லாமே ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த கவுண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். எல்லா வேக்கன்சியும் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கவுண்டர் க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் என்பது அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் வேக்கன்சி பொறுத்தும் தினமுமே மாறுபடும். சப்போஸ் ஈவினிங் ரூம் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஈவினிங் 6 மணிக்கு ஒரு முறை இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரூம் வேக்கன்சி எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அன்றைய நாள் ஈவினிங் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் முன்னாடியே போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அதை அவங்க ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஈவினிங் கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, க்யூவில் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி க்யூ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங்லாம் போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்ட ஒரு முறை கேட்டுக்கோங்க, ஈவினிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா, க்யூவில் ஜாயின் பண்ணலாமா என்பதை கேட்டுட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காக போகக்கூடியவங்களும் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கும் சர்வ தரிசனத்திற்காகவும் வரக்கூடியவங்க எங்ககிட்ட தரிசன டிக்கெட்டே இல்லை, நாங்கள் எப்படி ரூம் புக் பண்ணணும்னு கேட்குறீங்க. இப்போ சொன்ன இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக நீங்கள் எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இல்லாமல் திருப்பதி மற்றும் திருமலையில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணவங்க கூட இதே ஆப்ஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூட உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.